இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தாங்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது, அந்த குழன்னு அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2-3 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்குள்ள ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் மிளகு, 1/4 டீஸ்பூன் போல் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் 20 அல்லது 30, அப்புறமேட்டு வந்து 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, பெரிய பெரிய தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு டிப் சொல்ல போகிறேங்க. தக்காளியோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு புளியோட சைஸை குறைச்சிங்க. குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி தேங்காய் அடுத்தது வந்து நீங்களும் தேங்காய் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பல்டி பண்ணிவிட்டு இதே மணிக்கு ஆகிடும். இது வதங்கினதுல இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஆறுற கேப்பில் வந்து நான் ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணிட்டு தக்காளியோட போல் வெயிலில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு புளியோட குவான்டிட்டியை கம்மி பண்ணி அதை வந்து எடுத்து வந்துடுறேன். பாருங்கள், இதை நான் வந்து வெயிலில் வச்சு பொய்யான்னு தெரியல, ஆனால் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நல்லா இருக்குன்னு பாருங்கள், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பேனில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கூட வந்து இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற கேப்புக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த வதக்கி வச்சு அந்த தக்காளி வெங்காயத்தை எல்லாமே வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஈரப்பதம் வந்து நல்லா வதங்கியாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் இப்போ வந்து இது நல்லா வதங்கணும். நல்லா குழன்னு வரும் பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே வராது. எப்பயுமே நாங்கள் வந்து அது நல்லா வாட விட்டுட்டு தான் செய்வோம். இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். இது கரையிறதுக்குள்ளே வந்து வெண்டைக்காயும் நல்லா வதங்கி வந்துடும். நம்ம வந்து ரெடி பண்ணின அந்த தக்காளி வெங்காயம் வதக்குனதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அதுக்குள்ளே. இப்போ வந்து பாருங்கள், இது நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோடு வந்து அந்த மிக்சர் ஜார் இது ஒரு 2-2லேருந்து ஒரு 3 நிமிஷம் 3 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமேட்டு வந்து இதில் வந்து இந்த மிக்சருக்குள்ளேயே தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. குழம்பு மசால் பொடி நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அதை தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது 4 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கிளறி அது நல்லா கொதி வந்த பிறகு இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி அது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்ட பிறகு இப்போ வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தாளிக்கிற மணிக்கு தாளித்து விட்டுற வேண்டியதான். எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அது மேலே ஊற்றிடலாம். எல்லாமே வந்து ஒரே மாதிரி செய்கிறோமேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் டிஃபர் ஆகிறதுனால டேஸ்ட்டும் வேரி ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வதக்கி விட்டு செஞ்சோன்னா தக்காளி வெங்காயம் வந்து அப்படியே இருக்கும், தண்ணியாக இருக்க மணிக்கு இருக்கும். இப்படி அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் போகும். இல்லைன்னா வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். அதனால தான் நான் மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் நான். இதையே ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.